ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியான சூப்பரான குழுக்கு ரொட்டி ரெசிபி தாங்க செய்ய போகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வீடியோவில் போய் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்துருக்குறாங்க. இப்போ அதை நம்ம சேர்த்துக்கலாம். கூடவே டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்குறாங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க. கூடவே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சுடு தண்ணியை சேர்த்துட்டு இந்த மாவை வந்து நல்லா பிணைஞ்சிக்கலாங்க. இடையில தண்ணி தேவைப்படும் போது சுடு தண்ணியை ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டு சப்பாத்தி மாவு பிசைகிற அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், இந்த மாவு வந்து நல்லா பிணைஞ்சு எடுத்துட்டேன். இப்போ இது இருக்கட்டும். இப்போ கையில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருக்குறாங்க. இதில் இருந்து சின்ன சின்ன உருண்டைங்களாக நம்ம எடுத்துகிட்டு உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது போலவே மீதி இருக்கிற மாவுலையும் இதே மாதிரி நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ வந்து நான் ஒரு இட்லி பிளேட்டுக்கு மீதி இருக்கிற உருண்டைகளை எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இது ஒரு 10 நிமிஷம் போல் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ 10 நிமிஷம் கழிச்சதுக்கப்புறம் நான் ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். இப்போ இந்த உருண்டைகள் எல்லாமே நல்லா வந்துருச்சுங்க. இப்போ இது இருக்கட்டும். இப்போ வேறு ஒரு பாத்திரத்தில் 1.5 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்குறாங்க. நம்ம தண்ணியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே 1 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்துருக்குறாங்க. அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக கருப்பட்டி இருந்துச்சுனாலும் கருப்பட்டி சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், இது நல்லாவே கொதித்து ரெடியாக இருக்குது. இது கூட வாசனைக்காக 4 ஏலக்காவை இடித்து சேர்த்துருக்குறாங்க. இப்போ இது ஒரு 2 நிமிஷம் போல் கொதிக்கட்டும். இப்போ இது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம அவிச்சி வச்சுருக்கிற ராகி உருண்டையை நம்ம சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா கொதிக்க விட்டுடலாங்க. அப்போ தான் இந்த தண்ணி வந்து நல்லா வற்றி ட்ரையாக வரும். ரொம்ப ட்ரையாக வரணும்னு அவசியம் இல்லைங்க, நார்மல் ஸ்டேஜ் வந்தால் போதும். இப்போ பாருங்கள், இது கொதித்து வந்து நல்லா ரெடி ஆகிட்டு இருக்குது. அவ்வளோதாங்க. இப்போ இதை வந்து வேறு ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். ரொம்பவே சிம்பிளான ரெசிபிங்க, ஆனால் டேஸ்ட் வந்து பக்காவாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஃபைனலாக நம்ம தேங்காய் துருவலை கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதாங்க. ரொம்பவே சூப்பரான ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் குழுக்கு ரொட்டி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா, பை பை.